ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியன் அனிமேட்டட் சீரீஸான சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய புது கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. பட் முக்கியமானவங்களோட நேம்ஸை மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா மற்றவங்க நேமெல்லாம் அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் அவங்க நேம்ஸையும் வந்து எபிசோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 5. நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. பையனை பார்த்தா அந்த லெவலுக்கு ஒன்றும் சூப்பராக தெரியல. பட் நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குல்ல அப்படின்னு நர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் எக்ஸசைஸ் பண்ணியே செம ஹார்ட்டாக மாறிட்டான்ப்பா. ஒரே வாரத்தில் ஹண்டர்ஸ்லாம் இப்படி மாறுவாங்களா என்ன அப்படின்னு பேசிக்கிடுவான். அதில் ஒரு நர்ஸுக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம ஹீரோ ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறா. அவன் இவ்வளோ ஹார்ட்டா அப்படின்னு அந்த நர்ஸ் பார்க்குறா. நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறான். ஸோ அதை செக் பண்ண தான் வந்திருக்காங்க. நான் ஓகேவா தான் இருக்கேன், உங்கள் ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ரிசப்ஷனில் வந்து பேப்பர் ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா நம்ம வைக்கப்பட்டுட்டே கேட்குறா. என் பிளட் டெஸ்ட் எதையும் ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு கேட்குறாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கொடுக்குறான். ஒரு டிவி ப்ரோக்ராம காமிக்கிறாங்க. ஹண்டர் பை நம்ம கண்ட்ரியோட 7 இயர்ஸ் ரேங்க்ல நீங்களும் ஒருத்தங்க. ஸோ ரொம்பவே பிஸியான ஆள். நீங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினீங்கன்னு கேட்கவும், நான் ஹண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருந்தேன். எப்பவும் என் பாடியை ஃபிட்டா வச்சிருப்பேன். நான் சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா அதை என்ன சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. டைம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ சிஸ்டர் ஸ்கூலுக்கு கிளம்புறா. கிளம்பிட்டியா நம்ம ஹீரோ வந்து பார்க்கவும், நீ இப்பெல்லாம் ஒர்க் அவுட் பண்றியா என்னன்னு கேட்கவும், ஆமா எக்ஸசைஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹண்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் 20 வயசுல கூட நீ ஹைட்டா வளர்ந்த மாதிரி தெரியுதேப்பா, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், உன்னோட கொடைய மறந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னா அது தேவைப்படாதுன்னு கிளம்பவும், வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பேக்ல வச்சு அனுப்புறான். டெய்லி குவெஸ்ட்ல நம்ம ஹீரோ ரன்னிங்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணல, ஸ்ட்ரென்த் கூட எனக்கு மசில்ஸும் அதிகமாகுது நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்கில் பாயிண்ட்ஸை ஸ்ட்ரென்த்லயும் போடக்கூடாது. ஸ்ட்ரென்த்தை மட்டுமே வச்சு மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க முடியல. என்னோட எஜிலிட்டி வைட்டாலிட்டி இது ரெண்டுமே மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்கில்ல ஷேர் பண்ணி போடுறான். வீட்டு வாடகை கட்டலன்னு ஹவுஸ் ஓனர் கால் பண்றாரு. கேள்விப்பட்ட நீ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தியாமே, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாடகையை போட்டு விடுப்பான்னு சொல்லவும், நான் இன்னைக்கே போட்டு விட்டுருதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன லெவல் மான்ஸ்டர்லாம் இப்போ ஈஸியா என்னால கொள்ள முடியுது. இன்னும் பெரிய லெவல் டஞ்சனுக்கு போனாதான் நிறைய காசு கிடைக்கும். நான் இன்னும் ஒரு ரேங்கர் தான். சோ பெரிய டஞ்சன்ஸ்க்கே நல்லா போக முடியாது. நான் ஸ்ட்ராங்குங்கிறத வெளியே காமிக்கட்டுமா? இல்ல வேண்டாம். இந்த வேர்ல்டுல ஒருத்தரோட ஸ்டேட்டஸ்ங்கிறது ஃபிக்ஸ் ஆனது தான். ஒருத்தன் தான் டெய்லியும் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் தான் நியூஸ்ல ஹெட்லைன்ஸ் அண்ட் தேவையில்லாம நிறைய பேர் என்ன டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு என் ஸ்ட்ரென்த் நான் வெளியே தெரியாமையே பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஒரு கொஸ்டின் நம்ம ஹீரோ கண்ணில் படுது. 10 கிலோமீட்டர்ஸ் ஓடி வந்ததுல நம்ம ஹீரோவன் டெய்லி கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றான். டாங் சொக்குன்னு ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஹே நீ அந்த ஈரங் ஹண்டர் தானே, இவன் ரொம்ப பாப்புலர்ப்பா, ஹியூமன் கைண்டோட வீக்கஸ்ட் ஹண்டர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவோம். அப்படிலாம் பேசி சிரிக்காதீங்க அப்படின்னு அந்த டாங் சொக் சொல்லிட்டு முதல்ல இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுன்னு கொடுக்குறாரு. என் உயிருக்கு என்ன கூட வர அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கையெழுத்த போட்டு கொடுக்குறான். சீராங் டஞ்சனுக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா அட்லீஸ்ட் 8 பேராச்சும் இருக்கணும். மினிமம் ரெக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் ஒன்னே இதுல கூப்பிட்டுருக்கு அப்படின்னு டாங் சொக் சொல்றான். 2 சி ரேங்க் ஹண்டர்ஸும் 4 டி ரேங்க் ஹண்டர்ஸும் இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண தேவையில்ல, உன்னோட வேலை எங்க பேக் எல்லாம் தூக்கிட்டு வர்றது, வெளியே வந்த அப்புறம் உனக்கு நான் 2 மில்லியனை தந்துருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஃபைட் பண்ணாம சம்பாதிக்கிறது நல்ல ஆஃபர் தான் சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. இப்போ நம்ம ஹீரோவோ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுக்குறான். உங்களை மாதிரியே தாங்க நானும் கோட்டாவை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கேன். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. என் பேரு ஜின்ஹோ அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். எல்லாம் இவ்வளோ ஃபேன்சியா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ அண்ட் அந்த ஜின்ஹோ இவங்க 2 பேருக்குமே சீரங் டஞ்சனுக்குள்ள போறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ப்ரோ நான் அவங்களோட வயசு கம்மி தான். ஸோ நீங்க என்ன பேர் சொல்லி கூட கூப்பிடலாம் ஓகேவா? சுத்தி இருக்கிற இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இதோட மெயின் ஆள் வந்து காசை வாங்கிட்டு வெளியூருக்கு ஓடி போயிட்டாரு. ஆமா நான் தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு ஜிஹோ கேட்கறான். இந்த கேட்டோட சைஸ் பார்த்தா இது ரொம்பவே பெருசா இருக்கு, இது சீரங் டஞ்சன் தானே அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ கேட்கறான். கேட் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்ல, அதுக்குள்ள இருக்கிற மானா லெவல தான் மெஷர் பண்ணி அந்த டஞ்சன் கால லெவல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹண்டர் அசோசியேஷன் இதை மெஷர் பண்ணி சீன் கொடுத்துருக்காங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு டோன் சர்க் சொல்லுவோம். நீங்க என் பின்னாடியே வாங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ சொல்றான். உள்ள லைட் இல்லைன்னு உடனே கூட வரவன் லைட் மேஜிக்கை யூஸ் பண்றான். டார்க்கான டனலை பார்க்கும்போது அந்த டெம்பிளுக்கு போனதான் ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜின்ஹோ அந்த க்ளோ ஸ்டோன் ஏதோ சொல்றாங்களே அதை என்ன அப்படின்னு ஜிஹோ கேட்கவும், இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ள அந்த க்ளோ ஸ்டோன் தான் சுத்தி ஒரு லைட்டை கிரியேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். மான்ஸ்டர் கிட்ட இருந்து கிடைக்கிற எசன்ஸ் ஸ்டோன், டஞ்சனுக்குள்ள இருக்கிற மானா ஸ்டோன், அது போக இந்த க்ளோ ஸ்டோன் மொத்தம் 3 ஸ்டோன் டஞ்சனுக்குள்ள கிடைக்குமா அப்படின்னு ஜின்ஹோ பாக்குறான். மான்ஸ்டர் வர்றதை நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். மத்தவங்களுக்கும் மான்ஸ்டர் வர்ற சவுண்ட் கேக்குது. இது கண்டிப்பா ஒரு இன்செக்ட் மான்ஸ்டர் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சத்தம் நம்மள நெருங்கிட்டு இருக்காதுங்க, எங்க இருந்து வருதுன்னு மத்தவங்க பயப்படவும் அது மேல இருந்தா வருது அப்படின்னு ஹீரோ சொல்றான். டக்குன்னு அந்த லைட் மேஜ் வந்து அவ பவரை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்றான். ஜின்ஹோ என் பின்னாடியே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜின்ஹோ சொல்றான். அந்த டோன்சிக் வந்து ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணவோ எல்லா மான்ஸ்டரும் அவனை நோக்கி போகுது. அவன் ஒரு சீராங் ஹண்டர்ங்கிறதுனால அசால்ட் அதுங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான். இந்த லைட் மேஜ் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டியே கிரியேட் பண்றான். இவங்களோட பார்ட்டில ஹீலர்ஸே இல்ல, எப்பவும் நாங்க இதே மாதிரி தான் பண்ணுவோம்னு அவன் சொன்னான். கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க காட்டு மிராண்டித்தனமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வரத அசால்ட்டா காலாலேயே நம்ம ஹீரோ பிச்சு போடுறான். இந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து கிடைக்கிற எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, அதை 7 பங்கா பறிச்சுக்கலாம் அப்படின்னு டோன் சக் சொல்றான். நம்ம ஹீரோக்கு ஜஸ்ட் 2 மில்லியன் தரன் பேசி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ் இதுலயும் நம்ம ஹீரோக்கு பங்கு கிடையாது. அதுங்க மேல இருந்து வரப்போதுன்னு உனக்கு எப்படி தெரியும் டோன் சக் கேட்கவும், ஜஸ்ட் கெஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மான்ஸ்டர் எல்லாம் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ண மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு மான்ஸ்டர் இதுங்களை பிச்சு போட்ட மாதிரி தெரியுது, இங்க இதை விட பெரிய மான்ஸ்டர் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான்
என்னோட ஃபர்ஸ்ட் ஹண்டிங்னா அந்த ஆண்ட்டை எப்படி வெட்டுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ பேசிட்டு இருக்கான். ஜின்ஹோ உன்னோட அந்த கியர்ஸ்லாம் நிறைய வேலை போகும்ல, பின்னாடியும் ஒரு கண்ணை வச்சுக்கோ, ஜாக்கிரதையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒயிட் டைகர் ஹண்டர் அசோசியேஷனை காமிக்கிறாங்க. எஸ்ராங் ஹண்டர் பேக்யோங் ஹோ தான் இதோட கில்ட் மாஸ்டர். ஜஸ்ட் ஒரு பஞ்ச்லயே அவன் ஒரு பெரிய பாறையவே அசால்ட்டா உடைக்கிறான். ஒரு எஸ்ராங் ஹண்டரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இதுல நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட டீம் இங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்கிட்டு வர கஷ்டமா இருந்தா என்கிட்ட வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். சீராங் டஞ்சன்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு எப்பவும் 8 பேர் தேவை, இவங்க குரூப்ல வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. அண்ட் எப்பவும் ஹீலர்ஸே இல்லாம நாங்க என்ட்ரு ஆயிருக்கோம் வரை இவங்க சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். வேற ஏதோ ஒரு மான்ஸ்டர் முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர்ஸை கொண்டு போட்டு வச்சிருக்கு, கண்டிப்பா அதுதான் பாஸா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை தேடி வாங்க போலாம் அப்படின்னு இவங்க போகும்போது வெயிட் பண்ணுங்க, முன்னாடி கொஞ்சம் லைட் அனுப்பு அப்படின்னு சொல்லி டோங்சாக் சொல்றான். அந்த லைட் மேஜும் லைட்டை முன்னாடி அனுப்புறான். பார்த்தா ஒரு ஸ்பைடர் வெப்ஸா அந்த இடத்துல இருக்கு. இதுதான் பாஸோட சேம்பர்னு நினைக்கிறேன், சோ எல்லாரும் கேர்ஃபுல்லா வாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்ட உள்ள போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா நிறைய மானா கிறிஸ்டல்ஸ் இருக்கு. எசன் ஸ்டோனை விட மானா கிறிஸ்டலுக்கு ரேட் கம்மி தான், பட் இவ்வளவு ஹானா இருக்குன்னா கண்டிப்பா இதை வச்சு பில்லியன்ஸ்ல சம்பாதிக்கலாம். அண்ணனை விடவும் இதை வச்சு நான் பாப்புலர் ஆவேன் அப்படின்னு சொல்லி டோங்சாக் பார்த்துட்டு இருக்கான். ஜின்ஹோ கான்ட்ராக்ட் பேப்பரை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ கேட்டுட்டு அக்ரிமெண்ட் படி எசன் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் அவனுக்கு பங்கு கிடையாது, மானா ஸ்டோன்ஸ் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணாம தான் நமக்கு கிடைக்குது, சோ இதை நம்ம 8 பங்கா போடணும் அப்படின்னு ஜின்ஹோ சொல்றான். ஓ தாராளமா இதை அவனுக்கும் சேர்த்து பங்கு கொடுத்துட்டா போச்சு. அங்க பாருங்க அதுதான் பாஸ் மான்ஸ்டர் நினைக்கிறேன், நல்ல வேலை அது தூங்கிட்டு இருக்கு, நம்ம அந்த பாஸை கொண்டுட்டோம்னா அந்த டஞ்சன் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த மானா கிறிஸ்டலை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவும், சாரி ஸ்டோனை வெட்டி எடுக்க வேண்டிய டூல்ஸ் நான் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி அப்ப நாங்கெல்லாம் போய் டூல்ஸ் எடுத்து வந்துட்டோம், நீங்க 2 பேரும் இங்கே இருங்கன்னு டோன்சாக் சொல்றான். டி ரேங்க் இவர் இ ரேங்க், நாங்க எப்படி இங்க தனியா இருக்க அப்படின்னு ஜின்ஹோ கேட்கவும், அந்த மான்ஸ்டர் தூங்கிட்டு தான் இருக்கு, சோ எந்த கவலையும் இல்ல, சத்தம் போடாம இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ரைடுக்கு வந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியல. ஜின்ஹோவும் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஒரு சீராங் டஞ்சனுக்கு வந்திருக்கான், இதெல்லாம் இங்க சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்சாக் அங்க இருந்து வெளியே போயிருக்கான். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத எங்க 2 பேரும் இங்க தனியா விட்டுட்டு போறது சரியா படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த வழியை மூடிருங்க அப்படின்னு டென்சாக் சொல்றான். லைட் மேஜ் என்ட்ரன்ஸை வெடிக்க வச்சு மூடிட்டான், அவனுங்க துரோகம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ பாக்குறான். டஞ்சனுக்குள்ள மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி நிறைய பேர் இறந்து போவாங்க, சில கெட்டவங்க அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஹியூமன்ஸே டஞ்சனுக்குள்ள வச்சு ஹியூமன்ஸை கொல்லுவாங்க, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சாங் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். மானா கிறிஸ்டல்ல உங்களுக்கும் பங்கு கேட்டதுக்கு இப்படியா பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி ஜின்ஹோ பாக்குறான். அவனுங்க அதுக்காக இதை பண்ணல, முதல்ல அவனுங்க எப்படா நம்மள கொல்லலாம் தான் இருந்தானுங்க, அதை விட பெரிய பிரச்சனை இந்த பாஸ் எந்திரிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எஸ்கேப் ஆக ஒரு வழி இருக்கு, மேபி அந்த டீம் அது வழியா தான் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். சீராங் பாஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். என் பின்னாடியே நின்னுக்கோங்க, நான் சொன்ன முறையே முடிஞ்ச அளவு உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஜின்ஹோ ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறான். அந்த ஜெயண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ பின்னாடி நான் ஃபைட் பண்றேன், இந்த மான்ஸ்டர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த சீராங் ஹண்டர்ஸ் எதுக்காக நம்ம ஹீரோவையும் ஜின்ஹோவையும் உள்ளே விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியலைனாலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.